விளைநிலங்களை கையகப்படுத்துவதை எதிர்த்து முறையிட வந்த உழவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமது சமூக வலைதள பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சூளகிரி வட்டத்துக்கு உட்பட்ட விளைநிலத்தை அரசு திட்டத்துக்காக கையகப்படுத்துவதை எதிர்த்து 100க்கும் மேற்பட்ட உழவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து முறையிட வந்த நிலையில் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தின் வாசலிலேயே காவல்துறை சிறைப்பிடித்து வைத்திருப்பதை கடுமையாக கண்டித்துள்ளார். ஒரு முதலமைச்சராக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என பார்த்தால் மக்களிடம் விண்ணப்பத்தை பெறக்கூட இன்றைய பொம்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மனமில்லையா என வினவியுள்ளார். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு முன்பு மக்களின் குறைகளை விண்ணப்பமாக கேட்டு பெட்டியோடு அலைந்தவர் ஆட்சியில் இருக்கும்போது உழவர்களின் விண்ணப்பத்தை பெறக்கூட மனமின்றி இருப்பது மு.க.ஸ்டாலினின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதாக இடித்துரைத்துள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள உழவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர்களின் விண்ணப்பத்தை பெற வேண்டுமென ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.